குட் மார்னிங். எனக்கு ஆதரிக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பழமொழி கூட சொல்கிறாங்க, அம்மா மாமியார் ஆக முடியாது, மாமியார் அம்மாவாக முடியாது, பொண்ணு மருமகள் ஆக முடியாது, மருமக பொண்ணாக முடியாது. இது என்ன பழமொழிங்க? எல்லாருமே அம்மாவாக இருந்துட்டு அப்புறம் மாமியார் ஆகிறோம், பொண்ணாக பிறந்துட்டு அப்புறம் மருமகளாக போகிறோம். மாமியார் உடைச்ச மண் சட்டின்னு, எந்த மண் சட்டி உடைச்சாலும் மண் சட்டி தான், உடஞ்சது தான். இப்படி பழமொழிகளை சொல்லி ஜனங்களை, அது எதுக்கு இந்த பழமொழின்னு தெரியல, ஆனால் இவங்க ஒரு இதுதான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரேஷன் யோசிக்கிறது, இது இப்படி தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமியாரை அம்மாவாக பார்த்தா அம்மா தான், மாமியாரை பார்த்தா மாமியார் தான். அதே மாதிரி மருமகளை மருமகளாக பார்த்தா மருமக தான். அதே பொண்ணாக பார்த்தா பொண்ணாக தான் இருக்கும். அப்படி யோசித்தா நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் அழகாக போகும். ஆனால் நம்ம தான் அப்படி யோசிக்க மாட்டோமே, நம்ம தான் வேறு மாதிரி யோசிப்போமே. மருமகளை பார்த்தா ஒரு சில வீட்டுங்களில் மருமகளை பார்த்தா இலக்காரம். ஒரு சில வீடு ஏன் போகிறீங்க, எங்கள் வீட்லேயே மருமக அப்படின்னாலே எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, நான் அதை சொன்னேனே, நைட்டில் தான் போடணும், தண்ணி தூக்கிட்டு வரணும். அவங்க சமைக்கிற அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் மசாலா சாமான்லாம் எடுக்கணும். 2 ரூபா சர்ப்பு, 2 ரூபா சோப்பு, அவ்வளோ துணியை துவைக்கணும். அவங்க துவைக்கும் போது மட்டும் நல்லா போட்டு எல்லாம் நல்லா செய்வாங்க, சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க. அதே மாதிரி அவங்க படுக்கும் போது தான் நைட்டில் நம்ம போய் படுக்கணும். அது வரையும் அவங்க டிவி பார்த்தா நம்ம டிவி பார்க்கணும். மதியானத்தில் அவங்க மதியானத்தில் படுக்கக்கூடாது, மதியானத்தில் படுத்தா தரித்திரியும் பிடிச்சிருமா, அதனால் மதியானம் படுக்கக்கூடாது. மதியானம் டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். அவங்க தூங்கும் போது நம்ம எத்தனை மணி, 12 மணிக்கு போய் படுப்பாங்க. அந்த 12 மணிக்கு அவங்க டிவி ஆஃப் பண்ணும்போது நம்ம எழுந்திரிச்சி போய் படுக்கணும். இதுதான் மாமியார் கொடுமை. அடுத்து மருமக கொடுமைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவும் நான் ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு சில வீடுன்னா அதுவே எங்கள் வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. எல்லா வேலையும் எங்கள் செய்கிறாங்க, ஒருத்தவங்க செய்கிறாங்க, நல்லா வேலை செய்வாங்க. மருமகளுக்காக எந்த மருமக வேலை சொன்னாலும் அழகாக செய்வாங்க வேலை. ஆனால் அவங்களுக்கு என்ன பேர், சுத்து துணிலேருந்து துவைப்பாங்க, பாத்திரம் கழுவாங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. உடம்பு சரியில்லை நான் மட்டும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. கேட்டால் அவங்க ஏதாவது பசங்களையோ இல்லை அவங்க பசங்களை ஏதோ ஒன்று சொல்லிட்டாலோ அடிச்சிட்டாலோ உடனே கோவம் வந்துடும் மருமகளுக்கு. அதை எப்படி நீங்கள் அடிப்பீங்க, அதை எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு கேள்வி வரும். ஏன்னா அது அவங்க பிள்ளைங்க, ஏன்னா இவங்க மாமியார். புரியுதா? இதுக்கு தான் மாமியார் மருமகளாக முடியாதா, மருமக மகளாக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதே அனுசரித்து இருந்து பாருங்கள், சூப்பர் லைஃப்பாக இருக்கும். மாமியார் மருமகளால் யோசிக்காமல் மகளாக யோசித்து நீ என்ன பண்ணுறியோ பண்ணுமா, என்ன சரியே செய்யுமா அப்படின்னு இருந்து பாருங்கள். அதே மாதிரி மருமக மாமியாரை, அம்மா நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு, மற்றபடி எந்த இதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிடுங்க, இருங்க, டிவி பாருங்கள், சமைக்கிறது எது செய்கிறீங்க செய்யுங்க. இதுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் வேலை எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேணாம். அப்படி சொல்லி பாருங்கள், அந்த குடும்பம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னையோட டாபிக் இது தான். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் நல்லபடியாக பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.